வணக்கம். நெடுநில்வாளிங்கிற படத்தில் நான் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறேன். உறவுகளை பற்றிய ஒரு உயர்வாக சொல்லக்கூடிய படம். சொந்த பந்தங்களோட கிராமத்தை வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. பல ஆதிக்கத்தில் கிராமமே காலியாகிக்கிட்டு இருக்குது. அப்படி கிராமங்கள் காலியாகும்போது அங்கே குடும்ப உறவுகளும் இருக்காது. என்னதான் நகரத்தில் வாழ்ந்தாலும் அங்கே ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்ப சொந்த பந்தத்தோடு வாழ்கிறது கிராமத்தில் தான் இன்னும் இருக்குது. அந்த வாழ்க்கை முறையில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒன்றா சேர்ந்து வாழுங்கிறத சொல்லுது இந்த படம். அதில் நான் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன், கருவாத்தேவர்னு. கருவாத்தேவர்னு என்னுடைய சின்னையா, நான் நம்பித்தேவர் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்த இயக்குனர் செல்வக்கண்ணுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அதே இன்னும் சில பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் எடிட்டர், ஒளிப்பதிவாளர் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. காசி விஸ்வநாதன் சொல்கிற எடிட்டர் அவர்கள் மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. இப்படி சிறந்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு 50 நண்பர்கள் சேர்ந்து நட்புக்காக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கணுன்னு அன்போடு வேண்டிக்கிறேன். நன்றி. அப்போ எல்லார்ட்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் இங்கே ஒர்க் பண்ணுறோம், ஃபாரினில் ஒர்க் பண்ணுறோம், டெல்லியில் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணாட்ட கேட்கும்போது தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி அப்போ நாங்களாம் மொத்தமாக சேர்ந்து சரி கண்ணன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் அப்போ தான் முதல் எங்கிட்ட கேட்டான். சரி ஒரு 80,000 இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி கொடுங்க, நான் ஒரு சின்ன குட்டி ட்ரெய்லர் மாதிரி நான் படத்துக்கு நான் ரெடி பண்ணி திரும்ப அதை வச்சு திரும்ப ப்ரொடியூசர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். திரும்ப அந்த டைமில் ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி கொடுத்து அந்த ட்ரெய்லர் எடுக்கிறதுக்கு அண்ணனுக்கு கொடுத்தோம். அதை வச்சு ஒரு ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு திரும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஏறி இறங்கி திரும்ப வாய்ப்பெலாம் நிறைய கேட்டிருக்கோம் அப்படி. ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. திரும்ப நெக்ஸ்ட் அலுமினியம் மீட் 2014-15 அலுமினியம் மீட் அந்த டைமில் இல்லை அதுக்கு முன்னாடி வரும்போது யாருமே ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணல. அப்படிங்கும்போது சரி நம்ம கம்பெனியோட நம்ம காலேஜ் அலுமினி பசங்க எல்லாம் சேர்ந்து சரி கண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 to 1,00,000 கொடுத்து நம்மளே படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டு முத எல்லார்ட்டையும் பணம் கேட்டோம். அதில் சரி ஓகே கண்ணை எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணோட கிளாஸ்மேட் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஃபஸ்ட்டு வழக்கமாக போவாங்க பொழுதுறது. அப்போ சரி அதுக்காக ஒரு ஒரு 50,000 to 1,00,000 அந்த டைமில் கேட்டேன் அப்படி என்கிட்ட. அப்போ நான் டெல்லியில் இருந்தேன் ஆக்சுவலாக. சரி அதாவது எங்களுக்கு நானும் ஆக்சுவலாக சினிமா படமே பார்க்க மாட்டேன்னாலாம். சரி கண்ணன் கேட்குறான் அப்படின்னு சரி நம்ம பசங்கிட்ட அது என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கண்ணன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக. அப்போ சரி பசங்கிட்டலாம் கேட்டு சரி நிறைய ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் கொஞ்சம் கொடுக்கல. அதனால் ஒரு 4-5 பேர் இருந்தோம். ஆளுக்கு ஒரு இல்லை ஓகே சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தயாரிப்பாளராக நான் 2013 2019 வரைக்கும் 10,000 50,000 20,000 அப்படி கொடுத்து கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் கிட்ட கொடுத்துட்டு ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோ அம்சத் கான் இருந்த அப்படி ஒரு 3 to 4 days ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் அவர் இருந்த அப்படி. திரும்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூல் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேறு படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ ஹீரோ இல்லை அதனால் ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சரி உனக்கு புது ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வேறு புது ஹீரோ போட்ட அப்படி. அவர் இப்போ இந்த ஹீரோ ஆக்சுவலாக சரி அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் ஷூட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப அதுக்கப்புறம் பசங்க அதாவது ஒரு ஆள் பணம் போட்டிருந்தா ஈஸியாக சரி யார்ட்டையும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்துட்டையும் ஃபோனை போட்டு கான்ஃபரன்ஸ் காலில் மோகன்ராஜ் ஒரு நிசானில் ஒர்க் பண்ணுறாரு, சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு, நான் டெல்லியில் இருக்கேன், அவர் பெங்களூரில் இருக்கார். ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம பேசுவோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்ற வழியில் ஒரு மார்க்கெட் உண்டாங்க, அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கால் போடுவோம் மொத்தமாக போனோம் அப்படி. 2வது ஷெட்யூல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சின்ன குட்டி பிரேக் போட்டு அடுத்தது ஃபண்டாக ஜென்ரேட் பண்ணோம். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னாச்சுன்னா ஹீரோயின் வேறு படத்துக்கு போயிட்டோம். இல்லை ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அபி சரவணன்கிறவர்கிட்ட தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக. இல்லைப்பா அந்த டைமில் அந்த ஹீரோயின் அப்போ அந்த அவர்கிட்ட தான் இருந்த அப்படி. இல்லை அவர்கிட்ட இல்லை ஹீரோயின் பேர் அதிதி.
ஆமாம். இப்போ இல்லை அவங்ககிட்ட அப்போ வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா, சரி ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ நடிக்க வரல அப்படின்னாச்சுன்னா திரும்ப இப்போ நாங்கள் போட்ட பணம்லாம் வந்து வேஸ்ட்டு, நாங்கள் ஒரு ஆள் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், 100 பேர்கிட்ட 50 பேருக்கு மேலே வாங்கியிருக்கோம் பைசாவை, அதனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாச்சுன்னா, சரி இந்த மாதிரி உங்கள் டைரக்டர் வந்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணியிருக்கு அப்படி, அதனால் சரி இப்போ வந்து அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிட்ட நாங்கள் ஒன்றும் சரி அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து சேஃப் கார்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் நடிக்கும்போது வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தேன். இல்லை இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டைரக்டர் இந்த மாதிரி பண்ணுறாரு பிடிச்சி உள்ள தூக்கி வச்சிடும் அப்படின்னு எங்களையும் பயங்கரம் மிரட்டினா அப்படின்னா திரும்ப எங்களை மிரட்டினா அப்படி. ஆமாம் ஆமாம். திரும்ப அது நிறைய பிரச்சனைலாம் நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதெல்லாம் பஞ்சாயத்துலாம் நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட்டில் சரி ஃபைனலாக வந்து கண்ணன் வந்து திரும்ப வேணாம் புது ஹீரோயின் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு புது ஹீரோயினை போட்டா அப்படி. திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசில் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். திரும்ப அதுக்கப்புறம் எங்கள்கிட்டலாம் பேசினோன்னா அப்போ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஃபண்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி திரும்ப ஒரு கண்ணன்ட்ட கொடுத்தோம். கண்ணன்ட்ட கொடுக்கும்போது திரும்ப நிறையா இந்த சப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஒரு படம் வந்து இடையில நின்று போச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா திரும்ப அதில் நடித்தவங்களாம் வந்து வேறு வேறு படத்துக்கு நடிக்க போடுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாச்சுன்னா. அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டு பார்த்தாச்சுன்னா தாடி எடுத்துடுறாங்க, சேவ் பண்ணிடுறாங்க. இல்லை ஆக்சுவலாக அதில் மொட்டை போட்டுருக்கிற மாதிரி சீன் இருந்துச்சுன்னா அவங்க வேறு எங்கேயாவது போயிடுறாங்கன்னாச்சுன்னா அது சீக்வன்ஸில் மேட்ச் ஆகுது போடுறது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவன் கேட்டால் ஆள் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்க கேட்டாச்சுன்னா இல்லை வில்லன் வரல ஹீரோ வரல, என்னடா வில்லன் வரல ஹீரோ வரலன்னாச்சுன்னா டீட்டெயிலாக பேசினா நமக்கு தெரியுது. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செம லேர்னிங். இப்போ படம் எடுக்கணும்னா சும்மா எல்லாரும் சிம்பிளாக எடுத்துட முடியாது போல தெரியுது, எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சி வச்சு ஒரே டைக்கில் ஒரே ஷெட்யூலில் முடிச்சதுன்னா தான் இல்லை ஆக்சுவலாக படமே வந்து முடிக்க முடியும் போல தெரியுது. அதாவது வந்து சரி நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம்னாச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு போனால் ஒரு ஷெட்யூல் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதம் கேப் விட்டாச்சுன்னா இல்லை அங்கங்கே போயிடுறாங்க. திருப்பி வந்து பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப கன்னட்ட திரும்ப வந்து நிறைய பணம்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரே டேக்கில் திரும்ப 2வது ஹீரோயினை போட்டு ஃபுல்லாக ஒரே டேக்கில் ஃபுல்லாக முடிச்சு அப்படி.